வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை மற்றும் மயிலங்கரைச்சி பாடசாலைக்கான விசேட கள விஜயம். மட்டக்களப்பு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கான கள விஜயத்தினை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூவாலப்பள்ளி பிரசாந்தன் முன்னெடுத்திருந்தார். இதன்போது வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சின் 6.6 மில்லியன் செலவில் செப்பனிடப்பட்டுள்ள உள்ளக வீதிகளை பார்வையிட்டதுடன் வைத்தியசாலையில் நிலவும் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி மதன் அவர்களுடன் விசேட கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார். அத்தோடு கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட மயிலக்கரைச்சி மலைமகள் வித்தியாலயத்திற்கும் விசேட கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது குறித்த பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் காவலாளி இன்மை தொடர்பில் அதிபர்கள் உள்ளிட்ட பாடசாலை நிர்வாகிகளால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் குறித்த பாடசாலையின் அத்தியாவசிய தேவைகள் தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜ்யங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவில் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான முனைப்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார். குறித்த கள விஜயத்தின் போது கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கதிர்காமநாதன், அகிலகுமார் உட்பட கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.